இந்த உலகம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே பழமையானது. ஆனா அந்த பழமையான உலகத்துக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா, பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத வகையில எங்கேயோ மறைஞ்சு தான் இருக்கும். இந்த பூமியோட பழமைய பிரதிபலிக்கும் விதமா, இன்னைக்கு நாம பார்க்கப் போறது ஒரு ஏரி. ஆனா இது சாதாரண ஏரி இல்ல. டைனோசர் நடமாடின காலத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு ஏரி. உலகத்துல இருக்கிற நன்னீர்ல 5ல ஒரு பங்கு இங்க தான் இருக்கு. அந்த ஏரி தான் லேக் பைக்கால். இந்த பூமியில வாழற ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் இந்த ஏரியோட அற்புதத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். பைக்கால் ஏரி இருக்கிற இடம் ரஷ்யாவோட சைபீரிய பகுதி. சுத்தி பார்க்கிறதுக்கு பனி, மலை, காடுன்னு எல்லாமே அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஏரி எவ்வளவு பழசுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். சுமார் 25 மில்லியன் வருடங்கள். பெரும்பாலான ஏரிகள் 10,000 அல்லது 20,000 வருடத்துல ஏதோ ஒரு காலநிலையில வறண்டு அல்லது காணாமலேயே போயிடும். ஆனா பைக்கால் ஏரி இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கு. ஏன் தெரியுமா? இது உருவான இடம் பூமி மெதுவா பிளந்து கொண்டிருக்கிற ஒரு தனித்துவமான இடம். அதாவது பூமி இந்த பகுதியில் இன்னும் பிளவு ஆகிட்டே இருக்கிற காரணத்தால தான் இந்த ஏரி அழியாம இன்னும் ஆழமா வளர்ந்துகிட்டே இருக்கு. பைக்கால் ஏரியோட ஆழம் சுமார் 1.6 கிலோமீட்டர். உலகத்திலேயே மிக ஆழமான ஏரி என்ற அடையாளத்தையும் கொண்டிருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி சுமார் 100 அல்லது 200 மீட்டர் இருந்தாலே ஆச்சரியம்தான். ஆனா இந்த பைக்கால் ஏரியோட ஆழம் 1.5 கிலோமீட்டருக்கு மேல இருப்பதை நீங்களே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, இந்த ஏரி ஏன் இவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். பூமியில இருக்கிற மொத்த நன்னீர்ல சுமார் 20% மட்டும் இந்த ஏரியில தான் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் பைக்கால் ஏரிய பூமியோட நீர் வங்கின்னு சொல்றாங்க. என்னதான் பல கோடி வருஷம் பழமையான ஏரியா இருந்தாலும் நீர் இங்கு அவ்வளவு தெளிவா இருக்கும். பல மீட்டர் வரைக்கும் ஆழம் கண்ணுக்கே தெரியும். இப்போ இங்க இருக்கிற மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, இந்த எரிக்குள்ள ஒரு உயிர் வாழுது. அது சீல். ஆமா, கடல்ல வாழற அதே சீல் தான். அந்த பகுதியில வாழற சீலுக்கு நிர்பான்னு பேரு. ஆனா கடல்ல மட்டுமே வாழக்கூடிய இந்த சீல் எப்படி ஒரு எரிக்குள்ள வாழ முடியும்? இதுக்கான விடை தெரியாம விஞ்ஞானிகள் பல வருடங்கள் விழிபிதுங்கி நின்னாங்க. அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, ரொம்ப பழைய காலத்துல இந்த இடம் கடலோடு சேர்ந்து இருந்த பகுதியாக இருக்கலாம்னும் அல்லது ஐஸ் ஏஜ் காலகட்டத்துல இருந்தே இந்த சீல்கள் இந்த பகுதியில மெதுவா அடாப்ட் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் இது உறுதிப்படுத்தப்பட்ட பதில் இல்லை. இந்த பைக்கால் ஏரி மத்த ஏரிகளைப் போல எப்பவும் திரவமா இருக்கிறது இல்ல. குளிர்காலம் வந்தா இந்த பைக்காலோட நீர் உறைந்த நிலையில இருக்கும். ஆனா இந்த நீர் மேல படர்ந்து இருக்கக்கூடிய பனி சாதாரண பனி இல்ல. அது கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்போரண்டா இருக்கும். மேலும் அதுல ஏற்படுற விரிசல்கள் லேசர் கட் மாதிரி நேர்கோடா பயணிக்கும். பனிக்கு கீழே மாட்டி இருக்கக்கூடிய வாயுக்களால ஏற்படக்கூடிய பபுள்ஸ் ஒருவித மிதக்கும் நட்சத்திரங்கள் மாதிரி காட்சியளிக்கும். அந்த காட்சி ஒரு நிஜ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாயாஜாலங்களின் அற்புதம்னு சொல்லலாம். மேலும் ஆச்சரியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த லேக் பைக்காலோட அடிப்பகுதி சேர்களால நிரப்பப்பட்டு இருக்கு. இந்த சேறுகள் மில்லியன் கணக்கான வரலாற்று தகவல்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சு இருக்கு. அது என்னன்னா, இந்த பூமி ஐசேஜ் காலத்துல எப்படி இருந்தது, எப்போ எரிமலைகள் வெடிச்சது, காலநிலை மாற்றங்கள் எப்படி நடந்தது போன்ற எல்லா தகவல்களையும் இந்த ஏரி தனக்குள்ள வச்சிருக்கு. ஆனா பைக்கால் ஏரி இப்ப பாதுகாப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் காலநிலை மாற்றம், ஃபேக்டரி பாலிஷன், டூர்சிசம் பிரஷர்னு ஒரு சிறிய பாதிப்பு நடந்தா கூட மில்லியன் கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்த இந்த ஏரி முற்றிலும் பாதிப்படைகிற நிலையில தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஏரி நமக்கு அவசியமோ இல்லையோ, இந்த இயற்கைக்கு ரொம்பவே அவசியம் என்பதை உணர்ந்து செயலாற்றுவது நமது கடமை. மேலும் இந்த மாதிரி உலகத்துல மறைந்திருக்கிற அற்புதமான உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.